3/8 whole power 5 into 3/8 whole power 4, 3/8 whole power 5 into 3/8 whole power 4 divides 3/8 whole power 9. இதை சுருக்குகன்னு சொல்லிட்டாங்க. இங்க பெருக்கல்ல இருக்கா, அப்ப a power m into a power n ஃபார்மேட்ல இருந்தா a power m plus n சொல்லலாமா? அதே மாதிரி இங்க பாருங்க, அடிமானம் சேமா இருக்கு, அடுக்கு வேற வேற இருந்தா கூட்டலாம், பெருக்கல்ல இருந்தா. அப்ப இதே பாருங்களேன், அடிமானங்கிறது 3/8, இங்கேயும் 3/8 சேமா இருக்கு, பெருக்கல்ல இருக்கு, அப்ப அடுக்க கூட்டலாம். அப்ப 3/8 ஹோல் பவர் 5 plus 4ன்னு வரும். டிவைட்ஸ் 3/8 ஹோல் பவர் 9ன்னு வரும். அப்ப a பவர் m டிவைடட் பை a பவர் n இருந்தா a பவர் m மைனஸ் n. ஓகேவா? இதை என்ன பண்றேன், 3/8 கூட்டினா 9 வரும். டிவைட்ஸா, அப்ப டிவைட் பண்ணி 3/8 ஹோல் பவர் 9. இப்போ அடிமானம் ஒன்னா இருந்தா என்ன பண்ணணும், அடுக்குகளை மைனஸ் பண்ணணுமா? அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா 3 பவர் 8 9 மைனஸ் 9 வரும். 3 பவர் 8 ஹோல் பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஆன்சர் 1. சுருக்குக 270:378. சிம்பிளாவே ரெண்டாயிரம் பால்லே பண்ணலாமா? ரெண்டாயிரம் பால்ல பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 2 3 2 6 பாக்கி 1 I 2 10 1 2 பாக்கி 1 8 2 16 பாக்கி 1 9 2 18. இங்க வந்தீங்கன்னா 4 3 12 பாக்கி 1 I 3 15 6 3 18 3 9. இங்க வந்தீங்கன்னா 3ஆல பண்ணா 1 3 3 பாக்கி 1 I 3 15 2 3 6 1 3 3. இதை என்ன பண்ணலாம், மறுபடியும் 3ஆல பண்ணா I 3 15 7 3 21. இதுக்கு மேல சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆன்சர் 5:7. நெக்ஸ்ட் சம் 501 into 505. ஸ்பீடா மல்டிபிள் பண்ணணும்னா ஸ்பீடா மல்டிபிள் பண்ணி போடலாம். இல்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணணும்னா இதை 500 + 1 எழுதலாமா? இதை 500 + 5ன்னு எழுதலாமா? கொஞ்சம் மல்டிபிள் பண்ண ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். இதை இதோடையும் பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 5 25 2 0, அப்புறம் இதுக்கு ஒரு 2 0. ஓகேவா? அடுத்தது பிளஸ், அடுத்தது பாருங்க 500 into 5 5 25 2 0. அப்புறம் இதையும் பிளஸ் 1 into 500 500 பிளஸ் 1 into 5 5. அவ்வளவுதான். 25 4 0 போட்டாச்சா? இங்க வந்தீங்கன்னா 0 0 5 2. இது 500, இது ஒரு 5 5 0 10 0 பாக்கி 1 3 25. 253,005. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், x ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1ஓட மதிப்பு 4னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1னாலும் 1 ஸ்கொயர்டுன்னு எழுதினாலும் மதிப்பு மாறாது. ஓகேவா? நான் இப்போ இங்கே 1 ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுத போறேன். அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா? அப்போ இந்த எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதுனா 4 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த x plus 1 இந்த x plus 1 கேன்சல் ஆகிடும். x minus 1 is equal to 4. x ஓட வேல்யூ 4 plus 1. x ஓட வேல்யூ என்ன வந்துடும்? 5. ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், x by y equal to 4/5 அப்படின்னா x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 5. இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4/7 plus 2 into y னா 5 minus x ஓட வேல்யூ 4. இங்க 2, y ஓட வேல்யூ 5, இது வந்து plus 4ன்னு வந்துடும். அப்ப 4/7 plus 10 minus 4/10 plus 4. 4/7 plus 6/14ன்னு வரும். இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? 14 நான் எல்சிஎம் எடுத்தா இதை வந்து 2ஆல பண்ணணுமா? 4 2 8 பிளஸ் 6 8 9 10 14/14ன்னு வரும். கேன்சல் பண்ணா 1. ஆன்சர் ஆப்ஷன் பி 1.